ஹாய், 5 minutes with டாக்டர் சத்யால இன்னைக்கு இல்லாத பொருள் மீது கண். ஷாப்பிங்னா எல்லாருக்குமே பிடிக்கும். அதுவும் பெண்களுக்கு ஆண்களை விட கொஞ்சம் ஜாஸ்தி பிடிக்கும். உண்மைதானே? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஷாப்பிங் போனாங்கன்னா ஒய்ஃப்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஹஸ்பண்டுடைய ஹார்ட்டு படக்கு படக்குன்னு அடிச்சுக்கும் வரப்போகிற பில்லை நினச்சி. அதுவும் இப்போ இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரிப்பட்ட நிறைய ஷாப்பிங் ஆப் எல்லாம் வந்த பிறகு வீட்டிலே இருந்து நல்லா ஷாப்பிங் பண்ணிக்கலாம். அதுவும் சேலுன்னு ஒன்று போடுவாங்களே, அந்த டைமில் தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் வாங்கி குவிக்கிறது, இது எல்லா வீட்லேயும் நடக்கிற ஒன்று தானே அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. ரைட்டு. நமக்கு தேவையில்லாத பொருட்களை நாம் ஏன் வாங்குகிறோம் அப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். என் ஃப்ரெண்டு அதை வச்சிருக்கிறாங்க, பக்கத்து வீட்டுக்காரமா அது வச்சிருக்காங்க, என் அக்கா வீட்டில் அதை வாங்கியிருக்காங்க, அப்போ நானும் கட்டாயம் அது வச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா என்னை இளக்காரமாக பார்ப்பாங்க, என்னை மதிக்க மாட்டாங்க. இப்படியெல்லாம் காரணங்களை நாம் சொல்லி அந்த பொருளை வாங்குறோம். ஏன்னா தேவையில்லாத பொருட்களை வாங்கும்போது குறு குறு குருன்னு ஒரு குற்றவுணர்ச்சி வரும் பார்த்தீங்களா? அதை கொஞ்சம் அப்படி தட்டி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி காரணங்களை நாம் நமக்கே சொல்லிக்குவோம். இந்த சேல், தள்ளுபடி அப்படியெல்லாம் வர்ற நேரத்தில் இந்த வீடியோவை போடுறேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாம், நம்ம எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு தான் இந்த வீடியோ போடுறேன். ஏன்னா என்னவோ இந்த சேலு, தள்ளுபடி இது எல்லாமே நமக்காக போடுறான்னு நினச்சி நம்மளும் தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் வாங்கி குவிச்சிருவோம், அவனுக்கு லாபம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, பைபிளில் ஒரு வசனம் இருக்கு, நீதிமொழிகள் 23:5. இல்லாமற் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானே, அது கழுகை போல தனக்கு சிறகுகளை உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போகும். என்ன பொருள் பறந்து போகுமா? என்ன இது அர்த்தமா இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, உங்ககிட்ட இல்லாத ஒரு பொருள், அதன் மீது நீங்க ஆசைப்பட்டுட்டீங்க, கண்ணு வச்சிட்டீங்க, வாங்கவும் செஞ்சிட்டீங்க. இப்ப அந்த பொருள் உங்களுக்கு தேவையில்லைல்ல, தேவையில்லாமல் இருக்கும்போதே வாங்கிட்டீங்க. அப்போ என்ன பண்ணுறீங்க? தூக்கி கொண்டு பரண் மேலே வச்சுட்டீங்க. கொஞ்சம் வருஷம் கழிச்சு, சரி பரனில் ஒரு பொருளை தூக்கி வச்சோமே, ஆசையாக வாங்கினமே, அதை எடுத்து யூஸ் பண்ணுவோன்னு எடுத்து யூஸ் பண்ண பார்க்கும்போது அது இப்போ வேலை செய்ய மாட்டேங்குது. ஏன்? அதுதான் வருஷக்கணக்கு அங்கே பரண் மேலே இருந்துச்சே. நீங்கள் ஆசைப்பட்டதும் வேஸ்ட்டு, உங்கள் பணமும் வேஸ்ட்டு. ஆனால் அந்த கண்ணு இருக்கே, அது கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அது எல்லாத்து மேலேயும் ஆசை வச்சிரும். வச்சதை வாங்கணும்னு உடனே உங்கள் மனசும் பிளான் போட்டுரும். பைபிளில் இன்னொரு வசனம் வாசிக்கிறேன், நீதிமொழிகள் 27:20. பாதாளமும் அழிவும் திருப்தி ஆகிறது இல்லை, அதுபோல மனுஷனுடைய கண்களும் திருப்தி ஆகிறதில்லை. வாட் அ கம்பேரிசன் பாருங்க. பாதாளத்துக்கும் அழிவுக்கும் நம்முடைய கண்களை கடவுள் கம்பேர் பண்ணி வச்சிருக்கிறாரு. அப்போ நாம என்ன பண்ணணும்? இந்த கண்ணுடைய ஆசை இருக்கு பார்த்தீங்களா, அதை ஓவர் கம் பண்ணணும். அடுத்த தடவை உங்களுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு பொருள் மேலே கண்ணு வச்சிட்டீங்க, ஆசைப்பட்டுட்டீங்க, வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஸ்டாப், திங்க். இந்த சாமானம் நமக்கு இப்போ தேவையா? இது நம்மளுக்கு பிரயோஜனமாக இருக்குமா? இது வாங்கினா நான் அதை எதுக்காக யூஸ் பண்ணுவேன்? இது வாங்கலைன்னா என்ன? அப்படிப்பட்ட பல கேள்விகளை உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்க. அந்த கேள்விகளெல்லாம் கேட்டு நீங்களும் பதில் சொன்ன பிறகு, அதுக்கு பிறகும் உங்களுக்கு வாங்கணும்னு இருக்குது, இது நம்மளுக்கு பிரயோஜனமாக இருக்கும் இந்த சாமானம்னு தோணுச்சுன்னா வாங்கிக்கோங்க. இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா நிறைய வெட்டி செலவுகளை நீங்கள் குறைக்க முடியும். இந்த ஷாப்பிங் சீசனில் நான் இன்னைக்கு சொன்னதை நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன். நிச்சயமாகவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய நேரத்தில் வாங்கி யூஸ் பண்ணாமல் வச்சு எவ்வளோ பொருட்களை கெட்டு போகிறதுக்கு விட்டுடுறோம். அப்படி இல்லாமல் தேவையான பொருட்களை மட்டும் வாங்குகிற ஒரு பழக்கம் உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் இதை நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் அனுப்புங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி ஷாப்பிங் பிரியர்கள் இருப்பார்கள், அவங்களுக்கு நிச்சயமாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.